ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் நமக்கு தண்ணி காட்டுச்சு. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபால் 23,000 பிரேக் பண்ணுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மதியானம் 2 மணிக்கு மேலே 400 பாயிண்ட் அளவுக்கு ரிகவரி. ஒரு பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பார்க்குறேன், க்ரூட் ஆயில் பார்க்குறேன், எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை சீஸ்ஃபயர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு பார்க்குறேன், அப்படி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சடனான ஒரு ரேலி. அது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா காலையில் எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ லாஸில் இருந்ததோ மத்தியானத்துக்கு மேலே அந்த லாஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிகவரி. ஆனால் கோல்டுலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் தான் மிச்சம். அண்ட் அந்த ப்ரைஸஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2% அளவுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும் கோல்டு ப்ரைஸஸ். சில்வர் பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. இந்த ஃபால் வரும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸோட மீட்டிங் இருக்குது, அதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா ஸோ கோல்டு ப்ரைஸஸ் சில்வர் ப்ரைஸஸ் மேலே அது நெகட்டிவான இம்பாக்ட் கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். சென்ட்ரல் பேங்க் எதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இஸ்ரேல் ஈரான் போரால க்ரூட் ஆயிலோட விலை $60 $100 பக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ் மாதிரியான எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இதனோட பொருட்கள் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இதனோட ரிஃப்ளெக்ஷன் எல்லா பொருட்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகும் போது டெக்ஸ்ட் புக் படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் உள்ளே வரணும். உள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி சிஸ்டத்தில் இருக்கிற பணத்தை சப்போர்ட் பண்ணணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கவங்க அதிகமான வட்டியை கட்ட வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட் கோல்டில் விட நம்மளுக்கு நல்ல வட்டி சேஃபாக ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பேங்க்கில் போட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இப்படி சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பணம் பல்வேறு முனைகள் இழுக்கப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கம் கம்மியாயிடும். இது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயம், கோல்டு அண்ட் சில்வருக்கு நெகட்டிவான விஷயம், ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்குமே நெகட்டிவான விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது. ஸோ அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு, இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் புதன்கிழமை அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் ஒருவேளை ஜெரம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாலோ, அப்படி ஏற்றாமல் இருந்தாலும் கூட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேசும்போது இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரான் போரால் க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டாலோ அது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸை 10-20% அளவுக்கு கீழே தள்ளுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், ஜனவரி 29 இப்படி தான் கெவின் வார்ஷ் தான் அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனாக வரப்போறாருன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கோல்டு $5,600 $4,800 கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபால் எதனால் வந்துச்சுன்னா, இந்த கெவின் வார்ஷ்ன்றவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் வைக்கணும் எப்பயுமே அப்படின்னு பேசக்கூடிய ஆள். அப்படி அந்த ஆள் வந்தார்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாருன்ற பயத்திலே கோல்டு ப்ரைஸஸ் 20% விழுந்தது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி தான் ஆகணுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். அந்த காரணத்தினால தான் இன்றைக்கி கோல்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் ட்ராப் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் விழுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. டாலர் ஸ்ட்ராங் ஆனால் எதுக்கு கோல்டு விழணும்? இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி டாலர் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உதாரணத்துக்கு நாம் இப்போ இந்தியாவில் இருக்கோம். நாம் க்ரூட் ஆயிலே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரலாக $60 கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட டாலரே இல்லைன்னு வச்சுப்போம், இமேஜினரியா $60 கொடுத்து வாங்கணும். அப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட போய் $60, ஒரு டாலர் $100 வச்சுக்கோங்களேன், சரிங்களா? $60க்கு $6,000 கொடுத்துட்டு நம்ம $60, நம்ம ரூபா $6,000 கொடுத்துட்டு $60 வாங்கி இந்த பக்கம் ஒரு பேரல் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா $100 போயிடுச்சு. அப்போது நம்ம $10,000 கொடுக்கணும். $10,000 கொடுத்துட்டு $100 வாங்கி அப்போ ஒரு பேரல் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ முன்ன நமக்கு $60 தான் தேவைப்பட்டது, ஆனால் இப்போ நம்மளுக்கு $100 தேவைப்படுது. டாலரோட தேவை இந்த க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக தேவை அதிகமாகும். ஸோ டாலரோட மதிப்பு அதிகமாகும். டாலரோட மதிப்பு அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா மற்ற அசட் கிளாஸஸ் விழ ஆரம்பிக்கும். மற்ற அசட் கிளாஸஸ் போது அது நம்மளோட இந்தியன் ருப்பியையும் சேரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளோட இந்தியன் ருப்பி $92.50 ரீச் பண்ணிச்சு. அதாவது ஒரு டாலர் நம்ம வாங்கினோம்னா $92.50 கொடுத்து தான் வாங்கணுன்ற சூழ்நிலை தள்ளப்பட்டது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸுக்கும் நெகட்டிவான விஷயம், கோல்டுக்கும் நெகட்டிவான விஷயம். அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் இன்றைக்கி பயங்கரமாக இருந்திருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு கோல்டை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இது எல்லாமே மறைஞ்சிட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் ஏறதான் போகுது. அது வரையும் பார்த்தீங்கன்னா கோல்டில் ஒரு சின்ன பெயின் இருக்க தான் செய்யும். ஒரு அன்ரியலைஸ்டு லாஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, ஒரு வேளை கோல்டை நீங்கள் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேனிக்கில் போய் யாரும் நஷ்டத்தில் விற்காதீங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா ஓவர் த வீக்கெண்டில் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து கார்க் ஐலாண்டோட எல்லா டிஃபென்ஸையும் வந்து அடிச்சு முடிச்சிட்டோம், நாங்கள் இதுக்கு மேலே வந்து 2500 மெரைன் சோல்ஜர்ஸை வந்து தாய்வான்லேருந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே இறக்க போகிறோம், கார்க் ஐலாண்டை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், கார்க் ஐலாண்டை நாங்கள் பிடிச்சிட்டோம்னா ஈரானோட ஒட்டுமொத்த ஆயில் எக்ஸ்போர்ட்டையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், ஈரானோட முதுகெலும்பையும் நாங்கள் உடச்சிடுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஈரானோட மேற்கு பகுதிகளில் வந்து பயங்கரமான மிசைல் அட்டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லெபனான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஏர்போர்ட் மேலேயும் எண்ணெய் கிணறுகள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான போர்ட்ஸ் மேலேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு ரிலேட்டடாக சொன்னாங்க, இந்திய கப்பல்களை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதை வந்து நம்மளோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு பிளாங்கெட் அக்ரிமெண்ட் வந்து போடல, அதாவது இந்தியாவோட கொடி இருந்தாலே கப்பலை விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம அக்ரிமெண்ட் போடல. ஆனால் ஒரு கப்பலும் வரும்போது நம்ம இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இந்த எந்த பாசிட்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்து WTI க்ரூட் ஆயில் வந்து $100 கிராஸ் பண்ணிச்சு, பிரெண்ட் வந்து $106 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகுமன்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் வந்து பெருசாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவர் த வீக்கெண்டில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளும் உங்களோட நேவியை வந்து அனுப்புங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அனுப்புங்க, அனுப்பி ஈரானை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, நாங்கள் வெறும் அமெரிக்கா இஸ்ரேலோட கப்பலை மட்டும்தான் நாங்கள் முடக்கிறோம், அண்ட் அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து வேறு யாராவது எங்களை அடிச்சிங்கனாலும் உங்களோட கப்பலையும் நாங்கள் முடக்குவோம்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து சைனாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், நாம் வந்து அனுப்ப மாட்டோம், நம்ம வந்து யாருக்கூடயும் சண்டைக்கு போக மாட்டோம், நம்ம வந்து நம்ம வேலை ஒன்று இருப்போம். ஸோ இந்த மாதிரி மேஜர் எக்கனாமிக்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் கப்பலை அனுப்பலப்பா, நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து மறுபடியும் பல்ப் வாங்கிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து மைல்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃபே வந்தது. 23,000 ப்ரீச் பண்ணிச்சு. போச்சுடா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லோலேருந்து 400 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆகுது. இந்த ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீனாக அப்சர்வ் பண்ணேன். காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கா, ஒருவேளை சீஸ்ஃபயர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்குறேன். யூரோப்பியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலை. ஈவன் காஸ்பி நிக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அப்படி இருந்தாலும் கூட யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணல. க்ரூட் ஆயிலோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையல, $99 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது WTI. எதனால் இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி வந்ததுன்றது இப்போ வரையும் எனக்கு தெரியல. மேபி இன்னைக்கு ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம், சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி அப்டேட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெக்கவரி வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஹெவி வெயிட்ஸ் மேலே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்தது. அதாவது HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மாதிரியான ஹெவி வெயிட்ஸில் மட்டும்தான் இந்த ரெக்கவரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆச்சு. எது எப்படியும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ மறுபடியும் க்ரீனாக மாறினா நமக்கு அதுவே போதும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு நெகட்டிவாக போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ்லேருந்து 1% பாசிட்டிவ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 3000 கம்பெனியில் 1000 கம்பெனி பாசிட்டிவாகவும் 2200 கம்பெனி வந்து நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் இண்டிசஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து 30 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 20 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இது மத்தியானம் இந்த 2 மணிக்கு மேலே வந்த ரெக்கவரி காரணமாக தான் இது பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் செக்டோரல் வைஸாக வந்து பார்த்தோம்னா இந்த 2 மணிக்கு வந்த ரெக்கவரியில் ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அதை தொடர்ந்து லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்தது. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று அந்த ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோலேயே பேசியிருந்தோம் இல்லையா. நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சது. அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் முடிஞ்சது. FMCG பாசிட்டிவ் முடிஞ்சது. ஆனால் ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விழாமல் இருந்தது, இன்றைக்கி விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்டோரல் இண்டிசஸ். அண்ட் நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டா இன்றைக்கி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி விழுந்திருந்தது. அண்ட் நிஃப்டி ஐடியை எடுத்துக்கிட்டோம்னா அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து நான் இன்றைக்கி பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த நிஃப்டி ஐடியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நிஃப்டி ஐடியோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2021 என்ன விலைக்கு வந்து வித்துட்டு இருந்ததோ அந்த விலைக்கு வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ அதாவது இப்போ அவங்களோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40%, அதாவது டிசிஎஸோட சேல்ஸ் 40%, விப்ரோவோட சேல்ஸ் 40%, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட சேல்ஸும் 30லேருந்து 40% விழுந்தாலும் கூட இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் கரெக்டான வேல்யூவேஷன்.
ஒருவேளை 40% மேலே சேல்ஸ் விழுந்தால் தான் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் வந்து இன்னும் குறையணும்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சீப்பாக ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்தால் கூட இவங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படாதுன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான அளவுக்கு வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து குறைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஷேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நெகட்டிவாக இருந்தது, எண்ட் ஆஃப் த டேக்கு வந்து கொஞ்சம் ரிகவர் ஆகி முடிஞ்சது. ஸோ பந்தன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரே நாளில் 12% அளவுக்கு இருந்தது. காரணம் என்னென்னா அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸை விற்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க சரி, எதனால் ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ விழணும்னா ஆல்ரெடி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 50% மேலே டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ ஷேர் ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் ப்ரொமோட்டர் விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ப்ரொமோட்டருக்கே நம்பிக்கையில் போல இருக்குது அந்த பேங்க்லன்னு சொல்லிட்டு இன்னமும் விழுந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 9% அளவுக்கு விழுந்திருந்தது. காரணம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஐடிபிஐயில் ஷேர்ஸ் விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வருஷமாகவே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன விஷயம்னா இவங்க கோட் பண்ண ப்ரைஸை விட வாங்கணும்னு வரவங்க வந்து கம்மியான விலைக்கு கேட்குறாங்க. அந்த காரணத்தினால இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இந்த ஐடிபிஐ பேங்க் வாங்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால ஐடிபிஐ பேங்க் ஷேர்ஸும் இருந்திருக்கு. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்லாம் நெகட்டிவாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 2 மணிக்கு மேலே வந்து ரிகவரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைவேட் செக்டரோட பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேலி ஆச்சு. அண்ட் என்னை பொறுத்தவரையும் ஒருவேளை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை குறைச்சிருந்தாலோ இல்லை கேஷ் மார்க்கெட்டில் அவங்க பையர்ஸாக மாறியிருந்தாலோ இந்த பிரச்சனை முடிய போகுதுன்ற ஐடியா வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஏதோ ஒரு தகவல் வந்து மறைமுகமாக அவங்களுக்கு வந்திருக்கும். சீஸ்ஃபயர் வந்து இன்னும் 1 நாள் 2 நாளுக்குள்ளார வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் அவங்களோட ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து அந்த எஃப்ஐஐ டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க்கோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னென்னா இவங்களுக்கு சவுத் ஏஷியாவில் ஒரு கம்பெனி கிட்டேருந்து அந்த கம்பெனியோட 4G எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து மணப்புரமோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழுந்தது தான் காரணம். ஸோ கோல்டு ப்ரைஸஸ் விலை இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் விழும். ஒன்ஸ் 200 ரூபாய் கீழே போச்சுன்னா நான் வந்து இந்த மணப்புரம் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து எல்டிஐ மைண்ட்ரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து ஐஐடி கரக்பூர் கிட்ட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா இவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்க, எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்மளோட ஓவரால் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா நொமுரா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைனால சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனாலையும் க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதுனாலையும் நிஃப்டி இந்த 2026 24,300 கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிட்டி குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் 27,000 குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட டார்கெட் வந்து 30,000, நிஃப்டி வந்து 30,000 தொடுன்னு இருந்தது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 30,000 32,000 நிஃப்டி போகணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யாராலையும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் அனலைசிஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கி கேஷ் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக மாறி இருந்தாலோ இல்லை அவங்களோட சேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிருந்தாலோ இல்லை அவங்களோட ஃபியூச்சர் இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருந்தாலோ அதாவது ஷார்ட் பொசிஷன்ஸ் குறைஞ்சிருந்தாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலே வந்த அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 400 பாயிண்ட் ரேலி வந்து பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள். அதாவது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார 200 பாயிண்ட் இருது. அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கூட போட்டிருந்தேன். யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் யாராவது சேரலைன்னா சேர்ந்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவோட தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.